2 பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். ஒரு சாமானாக சேர்த்து வச்சாதான் சீர் கொடுக்க முடியும் 2 பேருக்கும். மொத்தமாக ஒன்றா வாங்கினோன்னா நம்மளால ஆகுமா? ஒன்றா தான் சேர்த்து வைக்கேன். தொடச்சி எடுத்து வைக்கணும். ஏக்கா வந்துட்டால நம்ம அப்படி ஒரு வேலை செய்ய முடியாது. எத்தனா ஒரு கதையை தூக்கின்னு வந்துடுவாங்க கதை பேசுறதுக்கு. என்ன வேலை சேர்த்துக்கு விட்றாளுங்களா? என்னக்கா பண்ணுற? புது சாமான் மாதிரி இருக்குதே. புதுசாக வாங்கினேன். எப்போ வாங்கினேன் எனக்கு தெரியாம? ஆமாம் புதுசாக வாங்கினாங்க. பார்த்தா இவ பின்ன பழைய சாமான் இது பக்கத்து எதனா தக்க 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 தக்கன்னு மில்லுது. புது சாமான் தான் இது. ஏமாத்திரியண்ணா நீ வேற கடுப்பு ஏத்தாதடி. நானே ஒரு சாமானா மூட்டை கட்டி எடுத்து வச்சிருந்தேன். எல்லாத்தையும் தொடச்சி வைக்கிறேன். டஸ்ட் ஆகி போட போதுன்னு பசங்களுக்கு சீர் வச்சு கொடுத்தாவல அதுக்காக சேர்த்து வச்சுக்க சாமான் எடுத்து தொடச்சி வைக்கிறேன். ஓஹோ அந்த சாமானுங்களா? நான் கூட எனக்கு தெரியாமல் எங்கள் கடைக்கு போய் புதுசாக வாங்கி வந்துட்டேன்னு பார்த்தேன். நம்ம இங்கே தானே இருக்கோம். நம்மள மீறி எப்படி போச்சு எப்போ போச்சு ஒன்றும் தெரியலையேன்னு யோசிச்சுனே வந்தேன். உனக்கு தெரியாமல் எங்கேயாவது போக முடியுமா? எதனா வாங்க முடியுமா? சரி அதுக்காக கிட்ட விடு. இந்த என்ன தெரியுது? புதுசாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கா. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னடி புது டிஷ்ஷா? என்னது இது? புதினா சட்னியா? சட்னி கிட்டலாம் எதுவும் இல்லை. புது ஐட்டம். எது புது ஐட்டமா? ஆமாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ என்னத்தை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கான்னு தெரியலையே. பயமா இருக்கேன். எனக்கு சமைக்க தெரியாது. சதீஷ்லேருந்து எங்கள் மாமியார்லேருந்து நீ என்ன சொல்லுவீங்களா? நான் எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கேன் பாரு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? முதல்ல இது என்னன்னு சொல்லு நீ. ஐயோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுக்கா. நீயே சொல்லுவ போய் இது என்னதுன்னு. ஏன்டி விஷம் எதுனா எனக்கு ரெடி பண்ணிட்டு வச்சிருக்கேன்னு பார்க்கறதுக்கே பயமா இருக்குதுடி. பச்சை கலர்ல. ஐயோ விஷம் அதுவும் உனக்கு போய் கொடுக்கணும். என் பாச அக்காக்கு அந்த விஷம் கொடுக்குறதா இருந்தால் கூட வேற யாருக்கு கொடுப்பேன். எங்கள் மாமியாருக்கு கொடுக்கலாம். அதை சொத்துக்கிட்டு ஏதாவது வச்சுனா கூட அது எதுவுமே சரி. அதுக்கு விஷம் சின்ன போச்சுனா ஐயோ அதுக்கு விஷம் கொடுக்க முடியாது. நான் இப்போ யாருக்கு கொடுக்குறது சொல்லு. விஷம் எதுக்கு நான் செய்ய போகிறேன்? சாப்பிடு தைரியமாக சாப்பிடு. பயப்படாத. நீ முதல்ல அது என்னதுன்னு சொல்லிடி. எதில் நீ செஞ்சு வச்சிருக்க? என்னடி போட்டதில்ல? அதுவாக்கா சொல்லாமல் சாப்பிட மாட்டேன். அதனால சொல்கிறேன். மாங்காய் அல்வா செஞ்சுருக்கேன்க்கா. என்னது மாங்காய் அல்வாவா? மாங்காய் பச்சடி சொல்றியா? பச்சடியும் இல்லை கிச்சடியும் இல்லை அல்வா. மாம்பழத்தில் அல்வா செய்வாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. மாங்காய் அல்வாவா? எடி புளிப்பா இருக்குமே? ஆமாம் புளிப்பு தான். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இப்போ எங்கள் வீட்டில் நிறைய மாங்காய் காய்க்குது. நான் பரிமளாக்கா வீட்டில் நிறைய மாங்காய் காய்க்குது. நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் வீட்டில் மாங்காய் காய்க்குது. மாங்காயை வந்து ஊறுகாய் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே அந்த நைட்டு தூக்கமே வரல. அதான் யோசிச்சு பார்த்தேன் எதுலையும் அல்வா செய்கிறாங்க. மாங்காய் செஞ்சு பார்க்கலாமே. அது வந்து மசக்கையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊருக்கெல்லாம் சாப்பிட்டா அல்சர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பற்றி அவங்க புளிப்பு சாப்பிட முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாங்காயில் வந்து அல்வா செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்களே இந்த வாய் கசப்பெல்லாம் சரியாக போயிடல. அதுக்காக தான் நல்லா யோசித்து மண்டையை பிழிஞ்சு அல்வா செஞ்சு கற்று வச்சுக்கிறேன். இப்போ பரவாயில்லையே ராதிகா கூட மூளை இருக்குதுப்பா. என்ன நாங்களாம் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணின்னு இருக்கோம். எங்களுக்குலாம் மூளை இருக்காதா? நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பரிமளா கிட்ட எதுவுமே காட்டணும். நான் வருவேன் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க வர சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லு. என் தங்கச்சி முதல் முறையாக அவள் சொந்த மூளையை வச்சு ஏதோ முயற்சி செஞ்சிருக்கா. சாப்பிட்டு பார்க்குறேன் கொடு. சாப்பிட்டு பாரு. கூட குறைய எதுனா சேர்க்கணுமா எதனா குறைக்கணுமா கரெக்டாக சொல்லு. இதை வச்சு தான் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறான். கடவுளே இதை சாப்பிட்டு யாருக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். அது நல்ல தொழில் நல்லா அமோகமாக நடக்கணும். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அப்படியே பைபிள் நல்லா தண்ணி இருக்கு. நல்லா புளிப்பா வாய்க்கு நல்லா இருக்குதுடி. நீ சொன்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வாய் கசப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காத அப்படி இருக்காங்க பற்றியா அவங்களுக்குலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்டி. நல்ல ஐடியா தாண்டி கண்டுபிடிச்சிருக்க நீ. ராதிகாவா கொக்கா எப்படி இருக்கு பற்றியா? அப்புறம் எங்கள் வீட்டில் பிள்ளைய கூட நிறைய இருக்குது. அதை வச்சு நான் டிஷ் செய்யலான்னு அது யோசிச்சுன்னு இருக்கேன். அதுலேயும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா கற்றுக்கணும்னு வச்சுக்கேன். அதையும் பிஸ்னஸாக செஞ்சிட வேண்டியதான். இனிமேல் எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகுதுன்னு இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேனாக போகிறேன். பண்ணு சரிக்கா. இது நீ சாப்பிட்டு நேரு. நான் போய் இதை பட்டினா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். சாப்பிடல ஏண்டி எனக்கு போதும். இதே எடுத்துன்னு போய் கூடாண்டியே. ஐயோ இது உனக்கு செஞ்சு வச்சது சாப்பிடு. ஏண்டி புளிப்பு நிறைய சாப்பிட முடியாதுடி. எனக்கு போதும். நீ எடுத்துன்னு போடி. நிறைய செஞ்சு வச்சிருக்கா சாப்பிடுக்கா. 2 பேரும் ஓவரா தான் பண்றீங்க. அண்ணா வாணி சித்தி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. ஐயோ எனக்கு வேணாம்ப்பா. வேணாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ சூப்பராக செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னு சொல்கிறேன் கொடுக்க அப்படியே. அதை வேணாம் சொல்கிறேன்ல விடாடி. சும்மா வளர பசங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. நல்லா பசி எடுக்கும். எங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ எனக்கு பச்சை கலரில் எடுத்துன்னு வராங்களே. இந்த சாப்பிடு சித்தி செஞ்சுக்கம்பா. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டுக்கம்பா. ஏய் சித்தி பாசமாக கொடுக்குறாங்களே வாங்கி சாப்பிடுடி. என் சித்தி மேலே உனக்கு அவ்வளோ பாசம் தான். நீ வாங்கி சாப்பிடாண்டி. அவங்க ஒன்று தானே சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிடு சித்தி. பார்க்கும் போதே பயமாக இருக்குது சித்தி எனக்கு. இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? ஒன்றும் இல்லை. மாங்காயில் அல்வா செஞ்சுருக்கேன். அது கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஏண்டியா? புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும்போது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது இது கூட இருக்குது இது குறையா இருக்குது இது போட்டால் நல்லாயிருக்கும் அது போட்டால் நல்லாயிருக்கும் எதுனா ஒரு சஜஷன் சொல்லணும். பார்க்கும் போதே நல்லா இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி அது? எப்படி நல்லா ஒரு தோல் தீபரம் ஆகுது சொல்லு. ஆக்காட்டு நானே விட்டு விட்றேன். வேணாம் சித்தி. ஏய் பெருசாக வாய் காட்டுடி. நான் பிடிச்சிக்கிறேன். ஊட்டுங்க. மற்ற இதே தள்ள இந்த கையடிடி. நீங்கள் ஊட்டுங்க சித்தி. கொஞ்சோண்டு மட்டும் ஆத்தரமா. வேணாம் சித்தி நல்லா தான் இருக்கும். சாப்பிடு வாணி பயப்பட. சாப்பிடு நல்லா தான் இருக்கு. அம்மா நீ வர சும்மா சித்தி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது உனக்கு. சபா ஆக்காட்டு முதல்ல நீ. வேணாம் சித்தி பண்ணுங்களா? யாரும் வந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு. விடுங்க யாருது? வந்துட்டேம்மா. ஏய் தலையில இந்த கையடி. சீச்சு மாமா வந்திருக்காரு.
என் அண்ணனை பார்த்து எவ்வளோ நாளாவது அண்ணன் ரொம்ப அழைச்சி போச்சு. வானே வானே எப்படி இருக்க? நீ எங்கே தான் இருக்கியம்மா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேனே. அண்ணி எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இல்லையே முதல்ல அண்ணன் கிட்ட இருந்து பழப்பழத்தில் வாங்க. வெயிட் தூக்கி வச்சுன்னு இருக்காரு. பழத்தை எப்படி கொடுங்க? வெயிட்டுமா பார்த்து கார் மேலே போட்டு போகிறேன். எதுக்கும் இவ்வளோ வெயிட்லாம் தூக்கிறதா தெரியல வயசான காலத்தில். ஆமாம் அண்ணனுக்கு அப்படியே 80 வயசு ஆகுது. இவ்வளோ பெரிய பழம் நம்ம வீட்டில் என்ன காய்ச்சுதே? ஆமாம்மா, நம்ம வீட்டு மரத்தில் தான் காய்ச்சது. நிறைய காய் காய்ச்சிருக்குது. இருக்குதுலேயே இதுதான் பெருசாக இருந்தது. அதான் அத்தனை வந்தேன். என்ன உனக்கு ஒரு தங்கச்சி தான் ஞாபகம் இருக்குதா? இன்னொரு தங்கச்சி இருக்குண்ணே. தங்கச்சி ஞாபகம் இல்லையா? அதான் உன்னை மறப்பண்ணா நானே. பொருளாங்க கொடுப்பி கண்ணை குத்தி போகிறேன். சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லாதண்ணே. 2 தங்கச்சி இருக்காங்க. 2 பலாப்பழம் எடுத்து போய் கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒன்று எடுத்து வந்து பற்றி அதே மாதிரி பொருளாங்க ஒன்னே ஒன்று எடுத்து வந்துட்டேன். நீ என்ன சுத்தமாக மறந்துட்டேனே. அப்படிலாம் சொல்லாதம்மா. என் தங்கச்சிங்க தான் எனக்கு உயிர். எப்படி உன்னை நான் மறப்பேன்? இல்லை ஒன்று தான் கொடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். இது மொத்தத்தையும் நாங்கள் சாப்பிட போகிறேன். உனக்கு பாய்த்தேன். என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தானேக்கா. எனக்கு தனியாக ஒரு பங்கு எடுத்து வந்து கொடுத்ததுன்னு எனக்கு ஒரு மரியாதை. என் மாமியார் கிட்டே போய் நான் சொல்ல முடியும்? என் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே பாருன்னு சொல்லிட்டு. இல்லை பாதி எடுத்து போய் கொடுத்தனா எங்கள் மாமியார் என்ன மதிக்குமா? சொல்லு. என் புருஷன் என்ன மதிப்பானா? என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து தனி பங்கு கொடுக்கணும். அது என்ன முறை? பலா பார்த்ததுலாம் முறை கண்டுபிடிச்சுன்னு இருப்பா. நீ சொல்கிறது வாஸ்தவம் தாம்மா. அப்புறம் என்ன எல்லாமே தெரிஞ்ச இது மாதிரி பண்ணுற நீ? நான் எதனா கேட்டால் மட்டும் கேட்டுறா வாய் அதிகம் சண்டை போடுறா, குத்தி காட்டுறா, அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறான்னு மட்டும் சொல்கிறீங்க. நான் பாட்டு அமைதியாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டா நான் பாட்டு அமைதியாக இருப்பேன்ல. போமாம்மா. கோவலாம் ஒன்றும் இல்லைண்ணே. வருத்தம் தானே. அக்காவுக்குன்னா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கார் நல்லா சம்பாதிக்கிறாரு. அந்த தேங்காய்லாம் விற்று எல்லாம் விற்று. என் வீட்டுக்கார் பெயிண்ட் தான் அடிக்கிறாரு. நாங்களே கடனுக்கு தான் இடம் வாங்கியிருக்கோம். சின்னதாக ஓலை வீடு இருக்குது. பணம் இருக்குது. இருந்தால் தான் மரியாதை. பணம் இல்லைன்னு வச்சுக்கேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. அது அம்மா வீடாக இருந்தாலும் சரி, வெளி உலகமாக இருந்தாலும் சரி, யாருமே மதிக்க மாட்டாங்க. அதை இப்போ நிஜமாகி போச்சுல. ஏமா இந்த மாதிரிலாம் பேசுகிற? ஒரு பலாப்பழத்துக்கு அப்படி பேசுகிற? என்ன நடிப்பு நடிக்கிற பற்றியா? நானும் பிறந்த வீட்டில் கஷ்டப்படுத்தக்கூடாது, சரி அனுசரித்து எப்படியோ குடும்பம் நடத்திக்கலாம் சொல்லிட்டு ஒரு 100 நாள் வேலையோ ஒரு ஊருக்கு விற்று ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்மளும் நம்ம பழப்பை பார்த்துக்கலாம், நம்ம குழந்தை குட்டிங்களை நல்லா வளர்த்துக்கலாம், அம்மா அப்பா வீட்டிலேருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேண்ணா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நானா உங்களை வந்து எனக்கு இந்த வருஷம் கொடுங்க அந்த வருஷம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு உங்களை நான் தொலை பண்ணுறேன்னா ஏன்டி இப்போ லூஸ் மாதிரி பேசினுக்க? ஏமா அண்ணன் அந்த மாதிரிலாம் நினைப்பேனாம்மா. கொண்டவன் சரியா இருந்தா குப்பை மேடி ஏறி கூட சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. கொண்டவன் சரி கிடையாது. கொண்டவன் போயிட்டு தானே நடிக்கிறேன். அவனுக்குன்னு ஒரு சொந்த வேலை இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நானும் என் புருஷனுக்கு ஆட்டோ கிட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கேன். எங்கே பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் சாப்பாடு போகிறதுக்கும் குடும்ப வர இது பார்க்கறதுக்கும் செலவு பார்க்கறதுக்குமே கரெக்டாக இருக்குது. ஏம்மா என்னம்மாச்சு உனக்கு? இப்போ பலாப்பழம் உனக்கு ஒன்று தனியாக தந்து கொடுக்கல, அதுதானே இப்போ நீ கவலைப்படுறேன்? இல்லையா எனக்கு பலாப்பழமே வேணாம். இந்த எடுத்துக்கோ நீ. வேணாக்கா அண்ணன் உனக்கு தான் எடுத்து வந்து கொடுத்துச்சே, நீ எடுத்துக்கோ. எனக்கு வேணாம். அம்மா பேசுனாங்க அவள் கதை வளர்த்துவான்னு. அம்மா சொன்ன மாதிரியே செய்கிறா பத்தியா? சரி மூஞ்சி அந்த மாதிரி வச்சுக்காத, சிரிச்ச மாதிரி வெயி. நீங்கள் பண்ண வரைக்கும் நான் அப்படியே சிரிச்சுன்னு இருப்பேன். உன் கண்ணில் நீர் வடிந்தோ என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. போனே பாட்டு படியே ஏமாத்தாத. சின்ன குழந்தைல எப்படி அடம் பிடிச்சாலும் அதே மாதிரி அடம் பிடிக்கிற மணி. எரும மாடு வயசானாலும் அதெல்லாம் திறந்தாதுண்ணே அதில். ஆமாம் எரும மாடு தான். நான் எரும மாடு, பசு மாடு, ஆடு, மாடு, அப்புறம் என்னது புலி, சிங்கம், கரடி, காட்டு இருக்க மொத்த விலங்கு நான் தான். புடலங்க அதுவும் ஒரே ஒரு புடலங்க எடுத்து வந்து எல்லாமே அக்காவுக்கு தான் கொடுக்குறேன். நீ ஒரு தங்கச்சி இருக்கா, ராதிகான ஒருத்தி இருக்கா, உங்களுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைல்ல. ஆமாம் மாடை எதுக்கு இப்போ வீட்டு வீட்டில் அழுதுன நீ? இவன் வேற எங்கே போனான்னு தெரியல, வண்டியை விட்டுட்டு வரான்னு சொல்லிட்டு. அழாதுமா அருணே சீக்கிரமா. நீ இங்கே கோமதி வீட்டில் இருப்பேன் நான் எதிர்பார்க்கலாமா? நீ உங்கள் வீட்டில் இருப்பேன் சொல்லிட்டு உனக்கு தனியாக எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் சொல்லிட்டு அருண் கிட்ட வண்டியிலே வச்சுட்டு இந்த அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் அந்த வண்டி ஸ்டாண்டு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. வண்டி எடுத்துட்டு வந்துருமா? பணம் வண்டியில் இருக்குமா? அழுவாத நீ சும்மா சொல்றேன். எனக்கு தெரியும் நீ எனக்கு எடுத்துட்டு வரல தெரியுமா? நீ அக்காவுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய் அதான் அண்ணன் சொல்றல எடுத்துட்டு வந்திருக்கேன். வாயை மூடி. அம்மா உலக மகன் நடிப்பா இருக்குதுடி. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்கணும் போல இருக்கு. உன்னை பார்த்து பசங்களாம் கெட்டு போயிடும் போல இருக்குது. அது சாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருங்கல்ல. சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்களா? அக்கா போட்ட ட்ரெஸ்ஸே தான் நான் போடணும். எனக்குன்னு ஒரு புது ட்ரெஸ் கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறீங்க பார்த்தியா? ஏன்னா வரும்போதே 2 பலாப்பழத்தை தூக்கி வர மாட்டியா? வெயிட்ட வேறு இருக்குது உனக்கு தூக்க முடியும். சரி அருணா குரல் கொடுங்க சீக்கிரம் எத்தனை சொல்லுங்க. வாயை மூட மாட்டா பழகுது. தலை வலிக்குது. இந்த வீட்டில் எப்படி அழுகுறா பண்ணேன். சரி என்ன சோத்துக்கு பிறந்தவளா இப்போ பழகுது. அழாதிரி செல்லம் சின்ன குழந்தை செல்லம்மா.